Hello everyone. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா string அதாவது C ல இருக்கக்கூடிய string functions பத்தி தான் பார்க்க போறோம். So first ஒரு stringனா என்ன? அதை நம்ம எப்படி indicate பண்ண போறோம்? அதுல இருக்கக்கூடிய ஒரு 4 operations பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். First string அப்படிங்கிறது என்னன்னா C languagesல ஒவ்வொரு single letter அதாவது ஒரு single letter ஏனா A Bனா B அந்த மாதிரி single letters print பண்றதுக்காகவோ இல்ல அதை வந்து users கிட்ட இருந்து வாங்குறதுக்காகவோ நம்ம என்ன data type அங்க யூஸ் பண்ற data type என்ன யூஸ் பண்ணுவோம்னா char அப்படின்ற data type யூஸ் பண்ணுவோம். So suppose இப்போ வந்து more than one character more than one letter அதாவது ஒரு வேர்டையோ இல்ல ஒரு சென்டென்ஸ் இல்ல ஒரு பேராகிராஃப் அதெல்லாம் பிரிண்ட் பண்ண போறேன் இல்ல யூசர்ஸ் கிட்ட இருந்து நான் வாங்க போறேன் அப்படின்னா அங்க நான் எந்த மாதிரி functions யூஸ் பண்ணுவேன்னா string யூஸ் பண்ணுவேன். ஸோ மோர் தென் ஒன் லெட்டர்ல இருக்கக்கூடியதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரிங்கோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா அரேயோட சின்டாக்ஸ் தான். ஸோ இப்போ அரேனா நம்ம மேட்ரிக்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அரே அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேட்டா டைப் தான் மென்ஷன் பண்ணுவோம். அங்க வந்து நம்ம ஒரு நம்பர் அதாவது மோர் தென் ஒன் நம்பர்ஸ் நான் வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு நான் கண்டிப்பா அரேவை தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அரேல வந்து இன்டீஜர் அப்படின்ற டேட்டா டைப்பை கொடுத்துருப்போம். ஸோ எங்க வந்து நான் மோர் தென் ஒன் லெட்டர்ஸ் வாங்க போறேன். ஸோ லெட்டர்ஸ்னாலே காமனா கேர் அப்படின்ற டேட்டா டைப் தான் போடுவோம் இல்லையா? ஸோ அதனால நான் இங்க கேர் அப்படின்றது கொடுக்குறேன். கேர் அதே மாதிரி அந்த ஸ்ட்ரிங்கோட நேம் அரேயோட நேம் என்னவோ அதை நம்ம கொடுக்குறோம். ஸோ ஸோ அதே மாதிரிதான் இப்போ நான் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கோட அந்த சைஸ் எவ்வளவு இருக்கோ அந்த சைஸை நான் உள்ள மென்ஷன் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு 15 கொடுத்துட்டேன். ஸோ ஸ்ட்ரிங் வந்து இந்த மாதிரி தான் கொடுப்போம். அதாவது அரேயோட சின்டாக்ஸ் படி தான் ஃபர்ஸ்ட் அதோட டேட்டா டைப் என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம். இப்போ ஸ்ட்ரிங் வந்து ஒரு வேர்ட் அப்படின்றதுனால அது எல்லாமே ஒரு கேரக்டர் டேட்டா டைப் தான். ஸோ கேர் அப்படின்ற டேட்டா டைப் அதோட நேம் அதுக்கப்புறம் அரே அப்படின்னாலே ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ள அந்த அரேயோட சைஸ் என்னன்னு கொடுக்கணும். இந்த இடத்துல நான் ஸ்கொயர் பிரேசஸ்க்குள்ள அந்த சைஸ் கொடுத்துட்டேன். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்படிதான் ஸ்ட்ரிங்கோட சின்டாக்ஸ் இருக்கும். ஸோ ஸ்ட்ரிங்கை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் டூ டைப்ஸ்ல ஒன்று பண்ணலாம். ஒன்று நார்மலா ரொம்ப ஈஸியா டபுள் குவைட்ஸ்க்குள்ள நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணுமோ அதை டேரக்டாவே கொடுத்துடலாம். இப்போ எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நான் இப்படி டேரக்டாவே கொடுத்துடலாம் எலக்ட்ரானிக்ஸ்னு. ஸோ இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஆஃப்ல இங்க வந்து டபுள் குவைட்ஸ்க்குள்ள இப்போ நான் ஒரு இன்டீஜர் பண்றேன்னா டீன் கொடுப்பேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போறோங்கிறதுக்காக பர்சன்டேஜ் எஸ் அப்படிங்கறத கொடுக்க போறோம். பர்சன்டேஜ் எஸ் கமா A. So இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒன்று இது மாதிரி பிரிண்ட் பண்ணலாம். இல்லாட்டி வேற எப்படின்னா கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியும். அதாவது கர்லி பிரேஸ் கொடுத்துட்டு ஒவ்வொரு சிங்கிள் லெட்டருக்குமே சிங்கிள் குவைட்ஸ்க்குள்ள ஒவ்வொரு சிங்கிள் லெட்டருமே நம்ம கொடுக்கணும். இப்போ நான் ஒரு ஏபிசிடி அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண போறேன்னா ஏபி சிடி. ஸோ அதாவது கர்லி பிரேசஸ்க்குள்ள ஒவ்வொரு சிங்கிள் குவைட்ஸ்க்குள்ள ஒவ்வொரு கேரக்டரையும் கொடுத்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே கமாஸால நம்ம செப்பரேட் பண்ணிருக்கணும். இப்போ இதை பிரிண்ட் பண்ண எப்படி ஏ தனியா பி தனியா சி தனியா ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆகணுமானா கிடையாது. ஏபிசிடி அப்படிங்கிறது ஒரு லெட்டர் மாதிரி ஒரு வேர்ட் மாதிரி நமக்கு சேர்ந்து தான் பிரிண்ட் ஆகும். ஏபிசிடி. ஸோ இது மாதிரி தான் பிரிண்ட் ஆகும். ஸோ வந்து டைரக்டாவே டபுள் குவைட்ஸ்க்குள்ள நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்கொயர் பிரேசஸ் யூஸ் பண்ணி நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இன்புட்ல வந்து இந்த மாதிரி போடும்போது இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ யூசர்ஸ் கிட்ட இருந்து நான் ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்கணும் ஒரு வேர்டை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும்னா ஸோ நம்ம இன்டீஜர்ல எப்படி ஒரே ஒரு நம்பரை மட்டும் தான் நான் வாங்க போறேன் அப்படின்னா நார்மலா அதுல வந்து பிரிண்ட் ஸ்கேன்எஃப் அப்படின்ற கீவர்ட் மட்டும் தான் கொடுப்போம். இப்போ மோர் தென் ஒன் நம்பர்ஸ் நான் வாங்க போறேன்னா அது கண்டிப்பா ஃபார் லூப் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ல ஃபார் லூப் யூஸ் பண்ணிருந்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ இங்க வந்து மோர் தென் ஒன் கேரக்டர்ஸ் மோர் தென் ஒன் லெட்டர்ஸ் வாங்குறதுனால இங்கே நம்ம ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணணும். For integer I equal to 0 I less than 10 கொடுத்துக்கலாம். I less than 10 I plus plus. ஸோ இப்போ நான் இதை வாங்க போறேன். ஸோ ஸ்கேன்எஃப்ங்கிற கீவர்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வாங்கணும் இல்லையா? ஸோ வாங்குறதுக்காக ஸ்கேன்எஃப் அப்படின்ற கீவர்ட் எப்பயும் போல யூஸ் பண்றோம். ஸோ ஸ்கேன்எஃப்ல எப்பயும் போல இது வந்துட்டு பர்சன்டேஜ் இங்க வந்து நம்ம அதுலயும் சரி நம்ம ஒரு மோர் நம்பர் வாங்கும்போது வந்துட்டு பர்சன்டேஜ் ரீ தான் கொடுத்துருந்தோம். இப்போ மோர் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வாங்குறதுனா பர்சன்டேஜ் சீனே கூட இங்க கொடுத்துக்கலாம். பர்சன்டேஜ் சி கமா அது எதுல ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு ஏல ஸ்டோர் ஆகும். ஏ ஆஃப் ஐ. ஸோ இப்போ எனக்கு அதை வாங்கியாச்சு. இப்போ எனக்கு அதை மறுபடியும் பிரிண்ட் பண்ணி காட்டணும் இல்லையா? ஸோ அதனால மறுபடியும் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்றேன்.
So printf %c, comma a. இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்கிட்ட கேட்குது, அதாவது யூசர்ஸ் கிட்ட இருந்து கேட்குது. இப்போ நான் ஒரு எலக்ட்ரானிக் அப்படின்றத பிரிண்ட் பண்ண போறேன்னா எலக்ட்ரானிக், எனக்கு மறுபடியும் எலக்ட்ரானிக்ங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கணும். ஸோ 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. எலக்ட்ரானிக்ங்கிறது நான் கொடுத்தது, மறுபடியும் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு மறுபடியும் ஒன்ஸ் எலக்ட்ரானிக் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகி காமிக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபார் லூப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம யூசர்ஸ் கிட்ட இருந்து ஸ்ட்ரிங்ஸை வாங்க முடியும். ஸோ இப்போ ஸ்ட்ரிங்ஸ்னா எப்படி ரெப்ரசென்ட் பண்றதுங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கோட ஆப்ரேஷன் பார்க்கலாம். இப்போ எப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்ல காப்பி பண்ண முடியும். அதே மாதிரி 2 ஸ்ட்ரிங்கை நம்மளால வந்து கம்பேர் பண்ண முடியும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி 2 ஸ்ட்ரிங்கை வந்து கன்கார்டினேஷன் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரிங்கோட ஆப்ரேஷன்ஸ்ல பண்ணும்போது கண்டிப்பா நம்ம ஒரு ஹெடர் ஃபைல எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் பண்ணணும். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம், இப்போ ஒரு சில கீவேர்ட்ல யூஸ் பண்ணும்போது அந்த கீவேர்ட் எல்லாமே இந்த ஹெடர் ஃபைலுக்கு கீழே தான் வரும் அப்படிங்கிறது ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அதாவது printf scanf அப்படின்னா அந்த இது அது வந்து stdio அப்படிங்கிற ஒரு ஹெடர் ஃபைலுக்கு கீழே தான் வருது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அதே மாதிரி தான் ஸ்ட்ரிங்கோட ஆப்ரேஷன்ஸ்ல சில கீவேர்ட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் காப்பி, ஸ்ட்ரிங் ரிவர்ஸ், அது மாதிரி எல்லாமே. ஸோ அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே எந்த ஹெடர் ஃபைலுக்கு கீழே வருது அப்படின்னா string.h அப்படின்ற ஹெடர் ஃபைலுக்கு கீழே தான் வரும். ஸோ string.h அப்படின்ற ஹெடர் ஃபைலுக்கு கீழே தான் வரும். ஸோ அதனால நம்ம string.hங்கிறது கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக இங்க ஒரு இங்க இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம நார்மலா ஸ்ட்ரிங்கோட ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துடுறேன், ஒரு எலக்ட்ரானிக் அப்படிங்கிறதே கொடுத்துடுறேன். எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரிங்கை வேற ஒரு ஸ்ட்ரிங்ல காப்பி பண்ண போறேன். அதாவது ஏங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் தான், பிங்கிறதும் எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் தான் இல்லையா. ஏங்கிறது ஒரு ஸ்ட்ரிங், பிங்கிறது ஸ்ட்ரிங். இப்போ ஏங்கிற ஸ்ட்ரிங்குக்குள்ள எனக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற வேல்யூ இருக்கு. இந்த எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற வேல்யூவை எனக்கு பிங்கிற ஸ்ட்ரிங்லயே காப்பி பண்ணணும். ஏன்ற ஸ்ட்ரிங்ல என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே எனக்கு பிங்கிற ஸ்ட்ரிங்லயே காப்பி பண்ணணும்னா அதுக்கு நம்ம என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம்னா ஸ்ட்ரிங் காப்பிங்கிற கீவேர்ட், அதாவது strcpy. அது ஒரு மாதிரி ரெட் கலர்ல மாறி நீங்க போடும்போதே கீவேர்ட்ஸ் போடும்போது, ஸோ எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் தான். ஸோ strcpy பேரந்திசிஸ்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் எந்த ஃபைல காப்பி பண்ண போறீங்களோ அந்த ஃபைல் நேம் கொடுக்கணும். அதாவது நியூ ஃபைல்னு சொல்லலாம். எந்த ஃபைல காப்பி பண்ண போறீங்களோ அந்த ஃபைல் நேம், கமா ஓல்டு ஃபைல், எந்த ஃபைல்ல இருந்து காப்பி பண்ண போறீங்களோ அந்த ஃபைல் நேம். சோ கமா ஏ கொடுத்தாச்சு. இப்போ பி அப்படின்ற ஸ்ட்ரிங் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சோ printf %s, b. ஸோ ஏங்கிற ஸ்ட்ரிங்ல வந்து எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற லெட்டர் இருக்கு. பிங்கிறதுல வந்து நான் ஸ்ட்ரிங் காப்பி ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ பிங்கிற ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற அவுட்புட் தான் கிடைக்கணும். ஸோ எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எலக்ட்ரானிக்ஸ் தான். ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ அவுட்புட் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. ஸோ இது மாதிரி strcpy அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்ல காப்பி பண்ண முடியும். ஸோ அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கணும்னா strcpy பேரந்திசிஸ்குள்ள நம்ம எந்த ஃபைல்ல காப்பி பண்ண போறோமோ அந்த நியூ ஃபைலோட நேம் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், கமா ஓல்டு ஃபைலோட நேம் நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ இது எல்லாத்துலயுமே முக்கியமான விஷயம் string.h அப்படின்ற ஹெடர் ஃபைல நம்ம பிகினிங்லேயே கொடுத்துடணும். ஸோ இந்த string.h அப்படின்ற ஹெடர் ஃபைலுக்குள்ளதான் இந்த strcpy அப்படின்ற கீவேர்டு ஆக்சசபிளா இருக்கு. ஸோ நீங்க இந்த strcpy ப்ரோக்ராம் கூட யூஸ் பண்றீங்கன்னா ரொம்ப நெசசரியா string.h அப்படின்றத மேல கொடுத்துடணும். ஸோ இந்த மாதிரிதான் ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு ஸ்ட்ரிங்கை இன்னொரு ஸ்ட்ரிங்குக்குள்ள காப்பி பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னா, இப்போ ஏங்கிற ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் எப்படி ஃபைண்ட் பண்ணனா, ஃபர்ஸ்ட் லென்த் எல்லாமே எப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு 10 சைஸ் இருக்கு, 12 சைஸ் இருக்கு, 15 சைஸ் இருக்கு, அது மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த சைஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இன்டீஜர் டேட்டா தான் இல்லையா. அதனால நான் இன்டீஜர் d அப்படின்ற ஒன்று எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு d equal to அதோட லென்த் கண்டுபிடிக்க போறோம், string length. so strlen அப்படின்றது கொடுத்தாச்சு. so strlen அப்படின்றது தான் கீவேர்ட்ஸ், அது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் எந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோமோ அதை பேரந்திசிஸ்குள்ள கொடுத்துக்கணும். இப்போ நான் a அப்படின்ற ஸ்ட்ரிங்கோட லென்த் தான் ஃபைண்ட் பண்ண போறேன். ஸோ அதனால கொடுத்துட்டேன். இப்போ இது எனக்கு பிரிண்ட் பண்ணும் இல்லையா. ஸோ அதனால %t இங்க a ல d. ஓகே, இப்போ இதை பிரிண்ட் பண்ண எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறதுல எவ்வளோ சைஸ் இருக்கு அப்படின்றத இப்போ எனக்கு அது காட்டணும்.
ஸோ 11 ELCT இதை கவுண்ட் பண்ணி பார்த்தா எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது மொத்தமா 11 கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய லென்த் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னா strlen அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஃபைண்ட் பண்ணிக்கலாம். strlen parenthesis கூட எந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை ஃபைண்ட் பண்ண போறோமோ அந்த ஸ்ட்ரிங்கோட நேமை நம்ம அங்க மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம மொத்தமா 2 ஆப்ரேஷன் பார்த்தாச்சு. ஒரு ஸ்ட்ரிங் எப்படி ஒரு ஸ்ட்ரிங்ல காப்பி பண்றதுங்கிறத பார்த்தோம். அதுக்கு strcpyங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்னு பார்த்தோம். அதுக்கு strlen அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ 2 ஸ்ட்ரிங் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த 2 ஸ்ட்ரிங்கையும் சேர்த்து ஒரே ஸ்ட்ரிங்கா, அதாவது எனக்கு எப்படின்னா இப்போ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வியூஸ் அப்படின்றது வந்து இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது எங்க ஸ்ட்ரிங்குள்ள இருக்கிறத வச்சுக்கலாம். ஸோ இன்ஜினியரிங் வியூஸ் அப்படின்றது வந்துட்டு நம்மளோட செகண்ட், அதாவது பி அப்படின்ற ஸ்ட்ரிங்குள்ள இருக்கிறத வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுமே சேர்த்து எனக்கு ஒரே லைனா பிரிண்ட் ஆகணும், அதாவது ரெண்டுமே சேர்த்து ஒரே ஸ்ட்ரிங்கா எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னா பெர்சன்டேஜ் எஸ் தான் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம்னா அதாவது வந்து கன்கார்டினேஷன் சொல்லுவாங்க ப்ரோக்ராம்ல. அது கன்கார்டினேஷன், அதாவது 2 ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஆட் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு கன்கார்டினேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு கீவேர்ட் என்ன strcat. ஸோ ஸ்ட்ரிங் கேட் அப்படின்ற கீவேர்ட் என்ன 2 ஸ்ட்ரிங் நம்ம ஆட் பண்ண போறோமோ அதை பாராந்தீசிஸ்குள்ள மென்ஷன் பண்ணா போதும். ஸோ strcat. ஸோ ஏபி இது 2 ஸ்ட்ரிங்கையும் தான் நான் இப்போ கன்கார்டினேட் பண்ண போறேன். அப்ப எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வியூஸ் அப்படின்றது எனக்கு அவுட்புட்டா கிடைக்கும். ஸோ எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வியூஸ். இப்போ இதுல வந்து எதுக்காக இங்க எனக்கு எரர் காட்டுது, இங்க இன்ஜினியரிங் வியூஸ் அப்படிங்கிறது மோர் தென் 15 கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா. பட் நான் சைஸ் ரொம்ப கம்மியா கொடுத்துருக்கனால அங்க எனக்கு எரர் காட்டுது. இப்போ ஒரு 15 கொடுத்துட்டு நம்ம ட்ரை பண்ணா அது கரெக்டா வந்துடுது. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வியூஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இது மாதிரி தான் நம்ம 2 ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இப்போ 2 ஸ்ட்ரிங் இருக்கு. இப்போ இந்த 2 ஸ்ட்ரிங்கும் சேமா இல்லையா அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்ட்ரிங் கம்பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்கு. ஸோ இப்போ நான் இப்போ அது எப்படி யூஸ் பண்ணலாம்னா அதுக்கு நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். எப்படின்னா if ஸ்ட்ரிங் கம்பேருக்கு strcmpங்கிற கீவேர்ட் தான் எந்த 2 ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணமோ அதை நம்ம உள்ள கொடுத்துடணும். ஸோ ஸ்ட்ரிங் கம்பேர் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா எனக்கு printfல சேம்னு பிரிண்ட் ஆகணும். இல்லாட்டி else பார்ட்குள்ள எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா not same அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். நான் லைன்ஸ் கொடுத்துடுறேன். ஓகே, இப்போ நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா இப்போ ஏபி 2 ஸ்ட்ரிங்கையும் கம்பேர் பண்ண போறேன். ஸோ அந்த 2 ஸ்ட்ரிங்குமே கம்பேர் பண்ணும்போது அதுல ரெண்டுலயுமே ஒரே, அதாவது ஏல எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு. சப்போஸ் இப்போ பில எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு அப்படின்னா ரெண்டுமே சேம் தான் இல்லையா. ஸோ அது ரெண்டுமே சேமா இருந்தது அப்படின்னா அதோட வேல்யூ எப்படி இருக்கணும், அதாவது இங்க strcmpன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஸ்ட்ரிங் கம்பேர் அப்படின்றது வந்து சேம், அதாவது சேமா இருந்துச்சுன்னா 0ன்றது தான் வேல்யூவா இருக்கும். இப்போ ஒருவேளை பியு வந்து எலக்ட்ரானிக்ஸா இருந்ததுன்னா எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு இருந்தது அப்படின்னா ஸோ ரெண்டுமே ஒரே வேர்ட் தான் இருக்குல்ல, எலக்ட்ரானிக்ஸ். அப்போ இது ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது இல்லை டிஃப்ரெண்டா எந்த ஒரு எலமெண்ட்டுமே இருக்காது. ஸோ அப்போ 0 தான் இல்லையா. ஸோ இதோட ஆன்சர் 0. அப்போ 0 ஈக்குவல் டு 0. அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா சேம். இப்போ ஒருவேளை இஃப் கண்டிஷன் எப்போ நமக்கு ஃபால்ஸ் ஆகுதோ அப்பதான் எல்ஸ் பார்ட்குள்ள இருக்கக்கூடிய கண்டிஷன் நமக்கு ஷோ ஆகும். அப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா சேம்ங்கிற லைன் எனக்கு பிரிண்ட் ஆகும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா நாட் சேம்ங்கிற லைன் எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ இது ரன் பண்ணி பார்க்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் தான் நம்ம ரெண்டுலயுமே கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டுமே சேம் தான். எக்ஸ்பெக்டட் அவுட்புட் சேம். நமக்கு வர அவுட்புட் என்னன்னு பார்க்கலாம். சோ வர அவுட்புட் சேம் தான் வந்திருக்கு. இப்போ சப்போஸ் நான் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலா வேற ஏதாவது கொடுக்குறேன், சப்போஸ் வியூ அப்படின்ற மாதிரி கொடுத்துடுறேன். இப்போ இது ரெண்டுமே வேற தான் இல்லையா. ஸோ இப்போ இங்க வேற ஏதாவது நம்பர் தான் வந்திருக்கும், அதாவது டிஃப்ரெண்டா இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கும். அப்போ நாட் ஈக்குவல் டு 0 இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். அப்போ எனக்கு நாட் சேம் அப்படின்ற லைன்ல எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நாட் சேம்ங்கிற லைன் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுல இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி இண்டிகேட் பண்ணணும், ரெப்ரசென்ட் பண்ணணும், அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை யூசர்ஸ் கிட்ட இருந்து எப்படி வாங்கணும், ஒரு ஸ்ட்ரிங் எப்படி ஒரு ஸ்ட்ரிங்ல ஸ்ட்ரிங்கோட கம்பேர் பண்றது, அது எப்படி காப்பி பண்றது, அதோட லென்த் எப்படி ஃபைண்ட் பண்றது, அதோட கன்கார்டினேஷன் எப்படி பண்றது எல்லாமே பார்த்தோம். இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த ஹெடர் ஃபைல் தான். ஸோ நீங்க ஸ்ட்ரிங்கோட ஆப்ரேஷன்ஸை நீங்க ட்ரை பண்ணும்போது இந்த string.h அப்படின்ற ஹெடர் ஃபைலை மட்டும் கொடுக்க மறக்காதீங்க. ஸோ மறக்காம இந்த ஹெடர் ஃபைல் கொடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி அவுட்புட்ஸ் கிடைக்கும். Thank you.